இந்த பிரெட் வாழைப்பழத்தையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நான் இன்னைக்கு ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் நல்லா இந்த மாதிரி நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு பனானா குட்டி குட்டியா நான் வெட்டி வச்சிருந்தாங்க. அதை ஃபுல்லா அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்றப்ப கொஞ்சம் மெதுவாவே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்படியே அதை நம்ம சாக்லேட்ல டிப் பண்ணி நம்ம ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரீசர்ல கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க நட்ஸ் எது வேணாலும் நீங்க தாராளமா சேர்த்திக்கலாம். என்கிட்ட முந்திரி இருக்கிறதுனால அது மேல நான் சேர்த்திக்கிட்டேங்க. நம்ம இதுல சாக்லேட்லாம் நிறைய சேர்த்துறதுனால குழந்தைங்களுக்கு அதிகமா கொடுக்க வேணாம், கம்மியா மட்டும் கொடுங்க. இது என்னோட ஆசைக்காக நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். எத்தனை தடவை தான் பிரெட்ல பாலை தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டா செய்யலாம்னு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் நான் ரெடி பண்ணேன். சாக்லேட்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கிறதுனால நம்ம ஒரு 1/4 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 20 நிமிஷமாவது நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துடலாங்க. எனக்கு ஃப்ரீசர்ல மெல்ட் ஆகாம இந்த மாதிரி கெட்டியா கிடைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இதை பாக்குறப்ப அவ்வளவு அழகா ஆசையா இருக்குதுல சாப்பிடணும்ட்டு. இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி நாம சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள பனானாவும் வெளியில சாக்லேட் பிளேவர், இந்த முந்திரிலாம் நிறைய போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. நீங்க ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். நான் வீடியோக்காக என்னதான் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாலும் என்னோட குட்டி வாண்டிங்க ரெண்டுங்களுமே எப்பல இருந்து அம்மா எப்பதான் எனக்கு ரெடி பண்ணி தருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நான் ஊட்டி விட்டுட்டு அவங்க கிட்டயும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.